ஆண்ட முன்னேற்றல ஆனந்தம் அமக்களவா கல்யாணத்தை வந்து வச்சுட்டோம். ஆகையினால நாளைக்கு நாங்கெல்லாம் ஊருக்கு போயிட்டு வரோம். நல்லா இருக்கு. ஒரு 10 நாளாவது இருந்துட்டு போனோம். பேசாம இருங்க. சம்பந்தி பிசினஸ் ரப்பர் உடையவன் பக்கத்துல இல்லைன்னா ரப்பர் ஜவ்வா எடுத்துக்கிட்டு போய் எங்கேயாவது கொண்டு விட்டுடும். ஆகையினால நாளைக்கு நாங்க ஊருக்கு போயிட்டு வரோம். அதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். சொல்லுங்க. சொல்லுங்க. அம்மா, நாங்க மலையாவுக்கு போன அப்புறம் எல்லா சொத்துக்களையும் கொஞ்சம் கொஞ்சம் வைத்து எல்லா பணத்தையும் உங்க பேருக்கு அனுப்பி வைக்கணும். என் பேருக்கு என்னத்துக்குங்க? அதான் பேபி இருக்கா? அதெல்லாம் சின்ன பிள்ளை விவகாரங்க. இந்த பாருங்க, நாங்க எல்லா பணத்தையும் உங்க பேருக்கு அனுப்பி வைப்போம். அத எப்படி எப்படி பங்குடு கொடுத்தணும் அதெல்லாம் உங்க பொறுப்பு. அதனால என்ன, அப்படியே செய்துட்டா போச்சு. 9 மணி ஆயிடுச்சே, நீங்க தூங்க வேண்டாமா? நாளையா? ஐயோ, உடம்பு கெட்டு போயிடுங்க. ஏ ஜம்பு, வாடாங்க. என்னக்கா? இவங்களுக்கு என் ரூமை திறந்து விட்டு ஏர் கண்டிஷனர் போட்டு விடு. போங்க போங்க போங்க. அடே, பிளாஸ்க்ல பால் எடுத்து வைக்க சொல்ல உங்களுக்கு. என்ன 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 இன்னமும் என்ன? என்னம்மா? கல்யாணம் தான் காலையிலேயே முடிஞ்சு போச்சே. விருந்துக்குன்னு வாங்கின அரிசி பர்மிட்டு மத்தியானத்தோட தீந்து போச்சு. இதெல்லாம் ஒருத்தர் சொல்லணுமா, இல்ல சொல்லத்தான் முடியுமா? அவங்களா புரிஞ்சுக்கிட்டு ராஜாப்பாட்டுக்கு வீடு போய் சேர வேண்டியதுதானே. அம்மா அம்மா, நாங்க வேற எதையும் எதிர்பார்த்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாமா? தாலி கட்டினதுக்கு அப்புறம் எங்க பிள்ளைய நாங்க பார்க்கவே இல்ல. அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு உடனே போயிடும். அது அப்பவே சொல்லிருக்கலாமே. டே ஜம்பு, ஜம்பு வாடாங்க. என்னக்கா? இவரு பிள்ளைய பாக்கணுமா? அவரு மாடியில இருக்காரு, போய் வர சொல்லு. என்னப்பா இந்த அம்மா இவ்வளவு கேவலமா நம்மள? என்னது, ஆரம்பத்திலேயே பயந்தா எப்படி? இன்னும் எவ்வளவோ இருக்க. இருந்தாலும் இவ்வளவு மோசமா? என்னப்பா? உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோம் தான் காத்துக்கிட்டு இருக்கோம். உங்க அம்மா உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறா. என்னன்னு கேளு. என்னம்மா? நம்ம வீட்டுக்காரம்ம மகனுக்கு உன் தங்கச்சியை கேக்குறாங்கப்பா, கொடுக்கலாமா? ஓஹோ, அந்த அம்மாவையும் பொண்ணையும் நினைச்சா ரொம்ப யோசிக்க வேண்டியதான். ஆனா பையன் நல்ல பிள்ளை, டாக்டர் வேற படிச்சுட்டு இருக்கிறான், கொடுக்கலாமே. ஏன்பா? செய்யுங்க. இப்படி சொன்னா எப்படிப்பா? நீ கொஞ்சம் யோசியப்பா. போன வருஷம் இல்ல, போன மாசம் இல்ல, நேற்று வரைக்கும் வீட்டை காலி பண்ணுன்னு விரட்டிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு இன்னைக்கு வந்து உன் தங்கச்சியை கேட்கறாங்கன்னா, அதுவும் எப்ப நீ ஒரு பணக்கார பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறியான்னு பாத்துக்கிட்டு இருந்து தாலி கட்டதுக்கு அப்புறம் யோசிக்க வேண்டாமா? என்னங்க, நீங்க சொல்றதெல்லாம் யோசிக்க வேண்டியதுதான். ஆனா அந்த பையனும் ஆசைப்படுறான், நம்ம பொண்ணும் பிரியப்படுறான். பின்ன என்னப்பா, 2 பேருமே ஆசைப்படுற. எல்லா கல்யாணமுமே 2 பேரும் ஆசைப்பட்டு தாண்டா நடந்திருக்கு. அப்புறம் என்ன நடந்துகிட்டு இருக்கு? அது இப்படியே சொல்லிட்டு போனா அப்புறம் எதுவுமே. சரி சரி, உங்க இஷ்டம். சரிப்பா. அப்பா, எதுக்கும் இத பத்தி அந்த அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்க. சொல்றேன். ஏன்னா தன்னை மதிக்கல, தங்கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லலன்னு இத வச்சு ஒரு வாரம் அந்த அம்மா பேசிட்டு. கண்டிப்பா சொல்றேன். எப்போ? இதுக்காக இன்னொரு வாட்டி இந்த வீட்டுக்கு வரணுமா? இப்பவே சொல்லிட்டே போயிடுறேன். அம்மா, என்ன? நாங்க போயிட்டு வரோம்மா. சரி. இன்னொரு விஷயம்மா. என்ன? நாங்க குடியிருக்கிற வீட்டுக்காரவங்க அவங்க பையனுக்கு எங்க பொண்ணு சந்திராவை கேக்குறாங்க. ஆரம்பம் ஆயிடுச்சா? என்னங்க? என்ன? வாங்க 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 வாங்க. இப்படி என் வாய்க்கு சக்கரை போடுங்க. எதுக்காக? இன்னைக்கு காலையில தானே தாலி கட்டினா. ஆமா. இன்னும் கங்கணம் கூட கழட்டல. அதுக்குள்ள தம் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி அந்த கூட்டமே இங்க வந்து உட்கார்ந்து சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருக்கு. எதுக்கு? நம்ம கிட்ட எதுக்காக வருவாங்க? பணத்துக்குத்தான். அம்மா, நீங்க என்ன மன்னிக்கணும், ரொம்ப அவசரப்பட்டீங்க. நானா? ஆமாம்மா. நானா அவசரப்பட்டுட்டேன்? ஆமாம்மா. அம்மா, யாருடைய நல்ல காலமோ யாருடைய கெட்ட காலமோ நாங்க உங்களுக்கு சம்பந்தியா வந்துட்டோம். இனிமே நீங்க எங்க குடும்பத்துக்கு பெரியவங்களாச்சேங்கிற ஒரு மரியாதைக்காக ஒரு நல்ல வார்த்தையை உங்ககிட்ட எதிர்பார்த்து நான் சொன்னனே தவிர ஒரு நயா பைசாவை எதிர்பார்த்து நான் சொல்லலம்மா. என் பொண்ணு கல்யாணத்துக்கு மட்டும் இல்லம்மா, என் புள்ள கல்யாணத்துக்கே இதை நான் எதிர்பார்க்கலையே. சத்தியமா நீ பணத்தை எதிர்பார்க்கல? என் புள்ள சாட்சியா எதிர்பார்க்கல. எப்படி ஏழைங்கிற காரணத்துக்காக என் பிள்ளைய வேண்டான்னு சொன்னீங்களோ அதே போல பணக்காரிங்கிற காரணத்துக்காக உங்க பொண்ணையும் நான் வேண்டான்னு சொன்னேன். என் பிள்ளையும் அதை ஒத்துக்கிட்டான். அப்புறம் எதுக்காக ஒத்துக்கிட்டீங்க? ஒத்துக்கிட்டேன். யார? பணக்காரியா? இந்த குடும்ப சொத்துக்கும் தனக்கும் ஒருவித சம்பந்தமும் இல்லைன்னு சட்டபூர்வமா விடுதலை பத்திரம் எழுதி உங்க முகத்துல வீசி எறிஞ்சாலே அந்த துணிச்சல் காரியத்தாமா என் மருமகளை நான் ஏத்துக்கிட்டேன். என் பிள்ளைய உங்க பங்களாவில விட்டுட்டு போறேன்னு சந்தோஷத்துல போகலம்மா, என் மருமகளை உங்க கையில ஒப்படைச்சிட்டு போறேனேங்கிற வருத்தத்துல தாம்மா போறேன். அவளை கண்கலங்காம காப்பாத்த சக்தி இருந்தா காப்பாத்துங்க, இல்லன்னா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புங்க. எந்த நிமிஷமும் வந்து அவளை மேலதாளத்தோட அழைச்சிட்டு போயிடுறேன். வர்றேன்.
என்னங்க எப்படி? அதத்தான் நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். எப்படி? அந்த ஏழை நாய்க்கு இருக்கிற திமிரை பாத்தீங்களா? என்ன திமிரு? இப்படி எல்லாம் பேசிட்டு போறான். ஏன் பேசிட்டு போறான்? வாட்ச்மேனா வச்சிருந்தா இப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டான். அவனை கொண்டு வந்து சம்பந்தி ஆக்கினா? சம்பந்தியோ வாட்ச்மேனோ, அவன் கல்யாணம்னு ஒரு வார்த்தை தானே பேசினான். ஆசீர்வாதம் கேட்க வந்தவனை யாச்சையும் கேட்க வந்தவனா நினைச்சு பேசிட்டதுனால அவன் சம்பந்திங்கிறதையும் மறந்துட்டு மனுஷங்கிற நினைப்புல எதையோ பேசிட்டு போயிட்டான். ஆகக்கூடி அவன் பேசுறதெல்லாம் கரெக்ட் தாங்கிறது அவ்விடத்து நினைப்பா. அடியனுடைய முடிவே அதுதான். நீங்க எப்ப பார்த்தாலும் ஏழை கழுதுங்க பக்கம் தானே பேசுவீங்க. அடச்சி அம்மா விடுறி. ஏழை ஏழை ஏழைதான். அந்த 7 நாள் தானே என் குடியே கட்டுச்சு. நிறுத்த போறியா இல்லையா? இப்ப மாட்டேன். ஏழை ஏழை ஏழை. நாயா உங்க ஆயா? நானும் ஒரு நாயா பாத்துன்னு இருக்கிறேன். ஏங்க ஏங்க ஏங்கன்னு பாட்டா பாடின்னு இருக்கல. ஏங்க பத்தி விண்ணாயா நினைச்சுன்னு இருக்கிறா? கத்தாத, உங்க விட்டு வெளியாயிருமா? உள்ள போறா. முடியா கைய அல்லே. உங்க ஆயா பணத்து மேல சும்மா விபூதி கணக்கா பூன்னு ஊதி தள்ளிடுறேன். முடியா பஜார் மாதிரி கத்திரிக்க. அம்மாக்கு நீ யாருக்கு ரொம்ப தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? அது இன்னும் ஆனாலும் ஆட்டோயா. ஆனா இனிமே நான் உனக்கு பொண்டாட்டி இல்லன்னு சொல்றதுக்கு உங்க அம்மா மாதிரி 10 பணக்காரி வந்தாலும் நடக்காதியா? அது எப்படி? அது ஆயா யோ என்னயா படுத்துக்க? நீ சரியில்லம்மா. முதல் இரவன்னைக்கு ஆர்குமெண்ட்ல ஆரம்பிச்சிருக்க. கடைசி வரைக்கும் நான் எப்படி உன்னோட ஓட்ட போறேனோ தெரியல. இந்தா உன்னை வச்சுதான் எங்க அம்மாவே திருத்தலான்னு பார்த்தேன். இப்ப சொன்னியே அது கரி. இனிமே எது நடந்தாலும் கண்டுக்காம சைடு வாங்கு. நான் உங்க அம்மாவை ரைட் பண்றேன். யோ எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள உங்க அம்மாக்காரி டிசைனிய மாத்தி காட்டுனா இல்லையா பாரியா? உன் டிசைனே சரியில்லை. என்னதான் குளிப்பாட்டி வச்சாலும் தொப்புன்னு கூச்சிருவிய. இந்தா நீ பணக்காரின்னு நினைச்சுதானே பயந்துருக்காங்க எங்க அம்மா. அந்த பயம் எங்க அம்மாவுக்கு குறையாம படிப்படியா பக்குவப்படுத்தி நான் சுக்கா அவங்க நம்ம பக்கம் இழுக்கணுங்கிறேன். யோ ஏன் தவுளூன்னு மேட்டுக்கு எங்கெங்கயோ சுத்திக்கின்னு வர? அப்படி ஒரு குல்சாவா போனன்ற அதானே? குல்சாவா போறேங்கிற. இந்தா பூவெல்லாம் வாடுது. இப்படி உட்கார கொஞ்ச நேரம் ஜல்சாவா இருக்கும். கண்ணே எங்க ஜம்முன்னு ஒரு பாட்டு பாடு. யோ எனக்கு குரல் சரியா இல்லையா? குரல் சரியில்லையா? பரவாயில்ல, எனக்கு காது சரியில்லை, பாடு. இங்க எதுவுமே சரியா இல்ல. இன்னாத்தையா வச்சுக்கின்னு பாடுறது? என்னத்தான் மடியில வச்சுட்டு இருக்கிறியா? அப்படி பாடு. என்னது? இழந்த பயம் இழந்த பயம் இழந்த பயம் யாண்ட காட்ட வந்த பயம். கொஞ்சம் 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 ஆளு தொட்டு வச்சிருங்க. என்ன முகூர்த்தம் தான் முடிஞ்சு போச்சு. அப்ப நம்ம தாலி கட்டின உடனேயே உங்க 2 பேரையும் கையோட அழைச்சிட்டு வந்து என்ன இங்க அனுப்பிச்சிருக்காங்க. நீ எங்க கூட வரும்போதே அது எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கூட உங்களை குடிக்க விட கூடாதுன்னு உங்க அம்மா என்கிட்ட கடுமையா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. கல்யாண சாப்பாடு சாப்பிடாம நாங்க இந்த வீட்டை விட்டு வர முடியாது. சாந்தி, எதுக்கு இந்த தகராறு? புறப்பட்டுடுவோமே. அவரை விட நீங்க அவசரப்படுத்துறீங்களே. சாந்தி, உங்க அம்மா நம்ம 2 பேரும் இந்த கல்யாணத்தை பார்க்க வரவிட்டதே பெருசுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். மாமியார் கிட்ட அவ்வளவு பயமா? இல்லாம எப்படி? எப்ப வீட்டோட மாப்பிள்ளை இருக்க சமயச்சோன்னு அப்பவே மாமியார் சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்படுறது தானே அர்த்தம். அது இன்னும் பாருங்க. போது அங்க பாருங்க, அங்க பாருங்க. என்னங்க இது? போடுங்க. என்னங்க நீங்க எவ்வளவு நேரமா விழுந்திருக்காங்க? சீக்கிரம். சாந்தி, நீ போய் கார்ல உட்காரப்பா, நாங்க வர்றோம். சீக்கிரம் வந்தாகணும். வெரி புறப்படுமா சாந்தி? புறப்படுவோமே. வரமா?